எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிகின்றன என்று மனம் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? உண்மையில் அந்த தோல்வியில் காத்திருக்கும் வெற்றி நமக்கானதுதான். தோல்வி நமது வெற்றியை மறைத்து வைத்திருக்கும் அட்சய பாத்திரம். தோல்வி நம் மனோதிடத்தை சோதிக்கும் கருவி. தோல்வி நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என காட்டும் கால கண்ணாடி. தோல்வி நமக்கான வாழ்க்கை தேடலில் நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். தோல்வி நம்பிக்கை என்பதற்கான உரம். விதை வெடிக்கும் போதுதான் மரம் வளரும். அப்படி வளரும் மரம் விண்ணை மட்டுமல்ல, விண்ணை தாண்டியும் வளரும். தோல்வி எனும் உரத்தை ஏற்பவன் உயர்கிறான். தோல்வி கண்டு துவண்டு போகிறவன் வெற்றியை காண தயங்குகிறான். தோல்வி நம்மை முத்தமிடும் பொழுது தயக்கம் நம்மை ஆறத் தழுவுகிறது. தயக்கம் உயிரை கொள்ளும் உயிர்கொல்லி அல்ல, நம்மை வளர விடாமல் அழிக்கும் நச்சுக்கொல்லி. தயக்கம் சிலந்தி வலையை கூட இரும்பு வலையாக்கும், மணல் வீட்டை கூட கல் கோட்டையாக காட்டும். தயக்கம் என்பது தோல்வியின் நண்பன், வீழ்ச்சிக்கு உடன் பிறந்தவன். கூடா நட்பு வாழ்விற்கு வேண்டாம் என்பதற்கு உதாரணமே இந்த தயக்கமும் அது கொண்ட நட்பும் தான். நம்மை சிதைக்கும் தயக்கத்தை உடைக்கும் ஒரே சக்தி நாம் கொண்ட முழு முயற்சி மட்டுமே. எந்த ஒரு கடின செயலையும் நமது முயற்சி எளிதாக்குகிறது. நடக்க பழகும் பொழுது விழுந்து எழாத குழந்தை இல்லை. சைக்கிள் கற்றுக்கொள்ளும் பொழுது விடாத பாலிய பருவம் இல்லை. தோல்வி கண்ட தேர்வும் உண்டு, துரோகம் செய்த நட்பும் உண்டு, நிராகரித்த வேலையும் உண்டு, அவமதித்த காதலும் உண்டு. ஆனால் இங்கு அடுத்த அடியில் நிதானித்த குழந்தையும், சைக்கிளை கெட்டியாக பிடித்த பிடிப்பும், தேர்ச்சியில் கொண்ட கவனமும், துரோகத்தை கண்டு சிரிக்கையிலும், நிராகரிப்பை தாண்டி முயற்சியை தொடர்கையிலும், அவமானத்தை கடக்கையில் நாம் பெற்றது உண்மையான வெற்றி.